சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் தொடங்கியதும் சபாநாயகர் அப்பாவுவிடம் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆனால் சபாநாயகர் அதனை பரிசீலனை செய்யாததால் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையை புறக்கணித்து வெளியேறினர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். சபாநாயகர் அறையிலே நேற்று முன்தினமே சென்று நாங்கள் 2-3 முறை பேசினோம். அவர் அவை முன்னவர் கலந்து ஆலோசனை பண்ணி எங்கள் பரிசீலனை உள்ளது, நாங்கள் பதில் கூறுகிறோம் என்று சொன்னார். நேற்று மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் இது சபாநாயகருடைய முடிவு, அவர் எடுப்பார் என்று சொன்னார். இன்று பேசுவதற்கு அதை நாங்கள் என்ன அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. எங்கள் குழு நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுதி கொடுத்த கடிதத்துக்கும் அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.